இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருச்சு பாரதி. நீ ஃபீல் பண்றத பார்த்தா உன் மனசுக்குள்ள நிறைய கனவுகளோட இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா அது வெறும் கனவு மட்டும்தான், நிஜத்துல நடக்க போறது இல்லன்னு உனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். உன் பசங்கள அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு ஆதி வாயாலேயே சொல்ல வச்சேன் பாத்தியா? அத நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல. ஆனா நான் எதிர்பார்த்தேன் பாரதி. என்ன பார்க்கவே உனக்கு பிடிக்கல. எனக்கும் தான் சுத்தமா பிடிக்கல. உன்னை பார்த்தாலே அப்படியே தட்டுக்கிட்டு வருது. ஆனா அது எல்லாம் தெரிஞ்சும் கூட என் முன்னாடியே இருக்கணும்னு ஆசைப்படுற பத்தியா? அதான் பாரதி எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. சரி சரி, அதெல்லாம் கூட விடு. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. அதுக்கப்புறம் உனக்கு இதுல இருந்து ஃபுல் விடுதலை தான். புரியலையா? இன்னும் கொஞ்ச நாள்ல ஆதி கையால என் கழுத்துல நான் தாலியை கட்டிப்பேன். தாலியை கட்டின அதே கையோட உன் கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவேன். நல்லா இருக்குல்ல? அப்புறம் பாரதி, உனக்கு இப்ப கூட நான் சூப்பர் டூப்பர் ஆஃபர் கொடுக்கறேன். எனக்கும் ஆதிக்கும் நடக்க போற கல்யாணத்தை பார்த்து நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு நொந்து போறதுக்கு பதிலா, சாரி, அது மட்டும் இல்லாம உனக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி நீயே உன் குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிட்டு இந்த போட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டு நைட்டோட நைட்டா இந்த வீட்டை விட்டுட்டு, இல்ல இல்ல இல்ல, இந்த ஊரை விட்டே எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிரு. அதான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு என்ன ஆனாலும் நான் இங்கதான் இருப்பேன், என் பசங்க ஆதித்யாவும் தமிழும் ஆதி மேல உயிரா இருக்காங்க, அதனால என்னால ஆதியை விட்டுட்டு போக முடியாது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு டிராமா சீன் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். புரிஞ்சுதா? புரியலனா புரிஞ்சுக்கோ. நீ ஆதியோட வாழ்க்கையில இருந்து விலகி போயிட்டனா நல்லது. இல்ல, நடக்க போற இதுக்கும் நான் பொறுப்பு இல்லப்பா. நல்லா யோசிச்சு உன் குடும்பத்துக்கு எது நல்லதோ நல்ல முடிவா எடு. பாய் பாரதி.